குறித்து சொல்லுகிற பொழுது வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, இந்த பூமியில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அனைத்து பள்ளிகளும் எனக்குரியது, லில்லாஹ் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிகள் அனைத்தும் பெரும் செலவை கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட பள்ளிவாசல்களானாலும் அல்லது சின்னஞ்சிறிய செலவை கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளானாலும் அதற்கு சொந்தக்காரன் யாராகத்தான் இருக்க முடியும்? ஒரு சமூகத்தில் பெரும் பார்வையில் வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அங்கே அழைக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, துதிக்கப்பட வேண்டிய ஒரே ஒருவன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரை தவிர வேறில்லை என்பதாக திருமறை திருக்குர்ஆன் பள்ளிகளை குறித்த அறிவுறுத்துகிற சமுதாயமாக, பள்ளிவாசல் இல்லாத இடத்தில் நாங்கள் பயணிக்க முடியாது, எங்களுக்கான வணக்க வழிபாட்டை செலுத்த முடியாது என்று ஒரு ஊரினுடைய ஒட்டுமொத்த சிறப்பையும் புறக்கணித்துவிட்டு பள்ளிவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அந்த பள்ளியோடு எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த பள்ளி எப்படி எல்லாம் சமூகத்திலே திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது வமின் ஹைசு ஹரஜத ஃபவல்லி வஜ்ஹக சதரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செல்லுங்கள், நீங்கள் எங்கிருந்து எங்கு புறப்பட்டு சென்றாலும் தொழுகையின் வழக்கமானது. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த பூமியிலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் உங்களுடைய தேவைகளுக்காக செல்லலாம். அப்படி செல்லுகிற பொழுது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் முன்னோக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? திசை எது தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம். உலகத்தில் மனிதர்கள் வணங்குவதற்காக கட்டியெழுப்பப்பட்ட அந்த பள்ளியையே மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கித்தான் நீங்கள் தொழுகிற நேரமெல்லாம் உங்களுடைய முகங்களை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசலை குறித்த அழுத்தமான ஆணித்தரமான ஒரு கருத்தை இந்த சமூகத்திலே முன்வைக்கிறார். நம்முடைய நோக்கம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கூட என்னுடைய இறுதி பார்வை, என்னுடைய இறுதி நோக்கம், என்னுடைய இறுதியான திசை கூட என்னுடைய முகத்தை கிப்லாவை நோக்கியே நான் அடையாளப்படுத்த வேண்டும், திருப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தெரிந்தும் தெரியாமலும்